So hi and a great welcome to the another episode on polity. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் அடுத்த லெசன், தட் இஸ் யூனியன் அண்டு டெரிட்டரி. ஸோ இதிலேருந்து நம்ம ஆர்டிக்கல் பார்க்க ஆரம்பிப்போம். எஸ்பெஷலி இந்த யூனியன் அண்டு டெரிட்டரியை கவர் பண்ணுறது ஆர்டிக்கல் 1 to 4. ஸோ இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் 1 to 4ஓட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். Okay, so if you are not watched our previous lectures, please do watch it. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ யூனியன் அண்டு டெரிட்டரி அப்படின்னா என்ன? ஸோ இந்தியா அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்றியாச்சு. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றினதுக்கு அப்புறம் இந்தியா அப்படின்னா ஃபிசிக்கலாக மேப்பா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 1 to 4. ஸோ ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா that is பாரத் shall be the union of state, shall be the union of state. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் ரெண்டு விஷயத்தை வந்து கவர் பண்ணுறாங்க. ஒன்று இந்தியா, தட் இஸ் பாரத். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி நடந்துகிட்ருக்கப்போ இந்தியாவுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் ஓடிச்சு. மெஜாரிட்டியான சில பேர் வந்து ட்ரெடிஷ்னல் நேமான பாரத் வைக்கணும், சில பேர் இந்தியாங்க இப்போ மாடர்ன் நேமான இந்தியா வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அன்னானிமஸாக எதுவுமே ரெண்டு பேரும் ஒத்துக்காத்ததுனால ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு இரண்டு பேரையுமே வச்சு நம்ம கண்ட்ரியை வந்து டினோட் பண்ணாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் ரொம்ப முக்கியமானது, ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த யூனியன் அப்படிங்கிற வார்த்தை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த யூனியன் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இஃப் இட்ஸ் அ ஃபெடரேஷன், ஸ்டேட் ஹாவ் அ ரைட் to cede from the federation. ஃபெடரேஷன் அப்படின்னா இது ஒரு ஃபெடரேஷன் இருக்கும், அதில் ஸ்டேட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வழியாக ஃபெடரேஷனை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் இந்தியாவில் யூனியன் அப்படின்ட்டுருக்கு. யூனியன்கிற வார்த்தை மூலமாக கான்ஸ்டியூஷன் என்ன கிளியராக சொல்லுதுன்னா, ஸ்டேட் கான் பி சீட் ஃப்ரம் தி யூனியன். ஃபெடரேஷன் அப்படின்னா ஒரு மாநிலத்திற்கு அதிகாரம் இருக்கிறது ஃபெடரேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு. ஆனால் யூனியன் அப்படின்னா மாநிலத்துக்கு ஒரு யூனியன்லேருந்து வெளியில் வர தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியாவுக்கு யூனியன் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக கான்ஸ்டியூஷன் கிளியராக சொல்லுது, that state is a part of the union and it has no right to cede from the center. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்தியா வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஃபஸ்ட் ஆர்டிக்கல். செகண்ட் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் நம்பர் 2 என்னன்னா, பார்லிமெண்ட் மே பை லா can admit
a new state into union. The article. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இதற்கு முன்பாக இல்லாத ஒரு மாநிலத்தை புதிதாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 2 சொல்லுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சிக்கிம் சொல்லலாம். ஸோ சிக்கிம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொக்ராட்ரேட் ஸ்டேட். அப்படின்னா இந்தியா சிக்கிம்க்கு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு ப்ரொடெக்டரேட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இட் பிகேம் தி பார்ட் ஆஃப் இந்தியா அஸ் அ ஸ்டேட். எப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் 2 வழியாக தான் பண்ணாங்க. ஸோ ஆர்டிக்கிள் 2 படி பாராளுமன்றம் இந்தியாவில் ஒரு புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் அல்லது சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 2 சொல்லுது. ஆர்டிக்கிள் 3, Parliament may by law can diminish, abolish, unite the existing state to a new state அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இப்போ மாநிலங்கள் இருக்குது அப்படியே, சரியா? இப்போ பாராளுமன்றம் நினச்சிச்சின்னா ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை சேஞ்ச் பண்ண முடியும். கேன் சேஞ்ச் தி பவுண்ட்ரி ஆஃப் அ ஸ்டேட். என்ன? ஸோ பாராளுமன்றம் நடந்துச்சுன்னா இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் மேப்பையே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச் தி பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் ஸ்டேட், பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள அரசியல் மேப்பையே பாராளுமன்றம் நினச்சா சேஞ்ச் பண்ண முடியும். என்ன ஒரே ஒரு க்ரைட்டீரியானா, சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி it has to get the recommendation from the president. So president has to consult this to the state. இதை மாநில அரசாங்கத்திற்கு குடியரசுத் தலைவர் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஸ்டேட்டோட டிசிஷன் தான் பிரசிடெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கன்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுட்டு பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச் தி பவுண்ட்ரி ஆஃப் அ ஸ்டேட். பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் 3. ஸோ இதனால தான் இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னா, destructible state with indestructible union அப்படிம்பாங்க. USA indestructible state with indestructible union சொல்லுவாங்க. யூஎஸ்ஏல ஒரு பாராளுமன்றம் எந்த ஒரு மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் ஆர்டிக்கிள் 3. ஸோ அடுத்தது ஆர்டிக்கிள் 4க்கு போயிடலாம். ஆர்டிக்கிள் 4 இப்போது மேலே உள்ள இதை சொன்னோம். இது இந்த ரெண்டு இதுவுமே அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுதான் ஆர்டிக்கிள் 4 சொல்லுது. ஆர்டிக்கிள் 2 and ஆர்டிக்கிள் 3 can be done by a simple majority.
அதாவது ஒரு சாதாரண சட்டத்தை இயற்றுவதற்கான பெரும்பான்மை இருந்தாலே ஆர்டிக்கல் 2 மற்றும் ஆர்டிக்கல் 3 பாராளுமன்றம் நிறைவேற்ற முடியும். இதுதான் ஆர்டிக்கல் 4 சொல்லுது. சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 4. ஸோ இதில் ஒன்று தான் என்னென்னா, இந்த ஆர்டிக்கிள் 1 இருக்கு இல்லையா, ஆர்டிக்கிள் 1ல் எதெல்லாம் டெரிட்டரின்னு சொல்லுதோ, டெரிட்டரின்னு சொல்கிறது 3 அதை சொல்லுது. ஒன்று ஸ்டேட்டு, இன்னொன்று யூனியன், மூணாவது place that is acquired by India. இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான். இதில் என்ன, இப்போ ஸ்டேட் இருக்குது, யூனியன் டெரிட்டரி இருக்குது அப்படின்னா இதை தான் ஷெட்யூல் 1ல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷெட்யூல் 1ல் மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். That's all it is about the union and territory. So in next classல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். How the states are separated. States are separated. ஸோ அதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் மாகாணங்களாகவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாகவும் இருந்தது. எப்படி இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டாகவும் யூனியன் டெரிட்டரிஸாக மாறிச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Hope you have enjoyed this video and please do subscribe to this channel to get more update on this. Thank you and Jai Hind.